சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். இந்த மேட்ச் என்னாச்சு, எப்படி போச்சுன்னு பார்க்க தான் நான் உங்கள் பிரகாஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல ரூட்டு டாஸை தோக்க என்னது டாஸை தோக்குறாரா? போன மேட்ச் தான் டாஸ் ஜெயிச்சாரையா? போன மேட்ச் டாஸ் என்னமோ ஜெயிச்சாப்புல தான். என்ன மேட்சை தான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாப்லி. ஓ அப்படி சொல்ல வரியா? சரி வாங்க இந்த மேட்ச்க்குள்ளே போவோம். இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சங் டாஸை வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம். அப்போ தான் நாங்கள் நிறையா போன ட்ரிப்பு மாதிரி இவங்களை அடிச்சு பொழக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணியிருப்பாராட்டிருக்கு. சரி இந்த பக்கம் ஓப்பனிங்லாம் வந்து ஜாமு பட்டுரும், அந்த பக்கத்து எஸ்எஸ்வியும் ஓப்பனிங் வர ஓவரை தேஷ்பாண்டே போட வர்றாரு. ஓட்ட ஓவர்லேயே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச்சில் அதிக ஸ்கோர் வராதுன்னு. சரின்னு 2 பேரும் மெல்லமாக ஸ்டார்ட் பண்ணி அடித்து ஆரம்பிக்கையில் 3வது ஓவரை தீக்ஷனா போட வர தீக்ஷனா ஓவரை அடித்து இங்கிட்டும் ஓடலான்னு பார்த்தா ஜாஸ் பட்லர் கபடி ஆடுறாரு. நான் வரல அப்படின்னு ஜேசோல் சொன்னாலும் நான் வருவேன் ஜாஸ் வேணா ஓடி போய் பார்க்க ஆகா விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டாப்புல. அந்த பக்கம் பொறுமையாக அடிக்கிற ஜேஸ்வால் மெல்லமாக கிரவுண்டை அந்த பக்கத்து ஒரு 4 இந்த பக்கத்து ஒரு 6 அப்படின்ட்டு மெல்லமாக கிரவுண்டை சுற்றி காட்ட 6 ஓவர் முடிவில் 42 ரன் அடிச்சிருக்கையில் 7வது ஓவர் ஜடேஜாவை கொடுப்பாருன்னு பார்த்தா ரூட்டு சூப்பரான பிளானை போட்டு சிமர்ஜித்துக்கிட்ட கொடுக்க நம்ம ஜாஸ்பாலன்னு ஜேஸ்வாலை தூக்கி அடிக்க அங்கே இருந்தது யாரு ரூட்டு பக்காவா கேட்சை பிடிச்சி 24 ரன்னுக்கு அது போங்க தம்பியும் பாயின்னு அவரை அனுப்பிச்சோட அங்கேருந்து வராரு நோக்கியா தம்பி சாம்சங் வந்து இழுத்து அடித்தாலும் போர் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு அண்ணே நீங்கள் அடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி தம்பி நான் அடிக்க தானே வந்திருக்கேன். சிமரிச்சத்தை அடிச்சு ஆட போய் துஷார் தேஷ்பாண்டே படுத்து உருண்டு கேட்சை பிடிச்சி 25 பால்ல 26 ரன்னுக்கு ஜாஸ் பட்லர் அவுட் ஆக்கி உள்ளே அனுப்பிச்சோட அடுத்ததாக வராரு பான் பராக் இல்லை ரியான் பராக் வந்தவனையுமே அடிச்சு ஆடணும்னு ஒரு இன்டென்ஷன்ல வந்துட்டார் போல. திடீர்னு ஜடேஜாவை டேக் ஆன் பண்ணவொன்னு தூக்கி அடிச்சு அங்கே நிற்கிறது தீக்ஷனா ஒரே பாலில் 1 ஆக 2 ஆக 3 அப்படின்னு ஒரே பாலை 3 கேட்ச் ஆக்கி அந்த கேட்சையும் கீழே விட்டு ஆகா விட்டா திட்டு வாங்கிலோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அங்கிட்டு போக உண்மையாக கஷ்டப்பட்டு இருந்த நோக்கியா தம்பி சாம்சங்கு நானும் அவுட் ஆகிட்டு போறேன்ட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. யாருக்கு? மறுபடியும் அதே சிங்கு, இன்னைக்கு ஆர்ஆருக்கு சங்கு. ரூட் அருமையான கேட்சை பிடிச்சி 15 ரன்னுக்கு நோக்கியா தம்பி சாம்சங் அவுட் ஆக்கி உள்ளே அனுப்பிச்சோட அடுத்ததாக வராரு துருன்னு அடிச்சு ஆடணுன்ட்டு வந்திருப்பாரு போல. வந்தவனையுமே சரியான 6 அப்படி ஒரு ஃபிளிப் பண்ணி ஒரு 6 அடிச்சு விட்டாப்புல. ஆகா ஸ்கோரை எடுத்துட்டு போயிருவாங்களோ நிறையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கையில டீர்னு மேலே அடிச்சாப்புல. அங்கேருந்து உடையாடுறாப்புல சமீர் ரிஷிவி பொடிப்பாரான்னு பார்த்தா வலிக்கிட்டு விழுந்துட்டாரு. ஒன்றும் இல்லை காலில் ஜானி வச்சுட்டு வந்தேன் அதான் வலிக்கி விட்டுருச்சு அப்படின்னு தூக்கி போட நான் எனக்கு விக்கெட் எடுக்க வரேன்னா அன்னைக்கெல்லாம் கேட்ச பிடிச்சிடாதீங்கடான்ட்டு சர்துல் தாக்கூர் உள்ளரி போக அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே போட வர தூக்கி அடிக்கிறாப்புல தூக்கி அடிச்சவனையும் என் ஓவரில் தான் யாரும் கேட்ச் பிடிக்கல, ஓவரில் நான் பிடிச்சி தரேன்ட்டான்னு சர்துல் தாக்கூர் அந்த கேட்சை பிடிச்சி துருவஜுரையில் 28 ரன்னுக்கு அவுட் ஆக்கி உள்ளரி அனுப்பிச்சோட அடுத்ததாக வராரு சிவம் துபே இல்லையா, அவர் சுபம் துபே, இவர் தான் சிவம் துபே அப்படின்ட்டு வந்த பாலே சிவம் துபே கிட்ட கேட்சை கொடுக்க ஆகா அப்போ ஆட்ரிக் வருமா துஷார் தேஷ்பாண்டேக்கு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கையில அஸ்வின் உள்ளரி வராரு. அதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு சிங்கிள் அடிச்சுட்டு அங்கிட்டு போக பொறுமையாக அடிக்கிற ரியான் பராக்னு பான் பராக்கு திடீர்னு ஒரு 6 விடுறாப்புல கடைசி ஓவரில். இந்த ஓவரில் எப்படியும் 50 அடிச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கையில 4 ரன் தேவை ரியான் பராக்கு. தலைவன் கூலிங்கை போட்டு அதெல்லாம் உனக்கு 50 வராது, இவ்வளோ தான் உனக்கு ஸ்கோரு போன்ட்டு ஆறி போன மாதிரி 20 ஓவர் முடிவுள்ள 141க்கு 5ங்கிற ஸ்கோரை செட் பண்ண சேசிங்கு ஸ்டார்ட். ஒரு வழியாக பேட்டிங் ஆடுற கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளாம் நினைக்கிற மாதிரி ரூட்டுவும் சச்சின் தம்பி ரச்சினும் உள்ளரி வர ஆர்ஆருக்கு ஒரு நட்டு போல்ட்டு போட வர மெல்லமாக அடிச்சாட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரூட் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு வந்துடுவார் போல. நான் சிங்கிள்ஸ் தான் எடுத்து கொடுப்பேன், அங்கிட்டு ஒரு ஆள் தான் அடிச்சாடணும். சரிண்ணே நான் அடிச்சாடுறேன்னு ரச்சின் 2வது ஓவரில் ஃப்ளிக் அடிச்சு 6 அடிக்க 3வது ஓவர் மறுபடியும் நட்டு போல்ட்டு அடிக்க போயிட்டு சிங்கிள்ஸ் எடுத்துருவோம் அப்படின்னு தடுமாறியோட என்னை எப்படிதான்ற அவுட் ஆக்க பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரு ரன் அவுட் அடிக்க ட்ரை பண்ண மிஸ் ஆகி போச்சு. நீ ரன் அவுட்லாம் ஆக்க வேண்டாம், நான் வந்து பார்த்துக்கிறேன், இது என்னோட ஸ்டேடியம் தான் அப்படின்னு அஸ்வின் அண்ணா உள்ளரி வந்து நல்லா அடிக்கிட்டு இருந்த ரச்சினுக்கு மேலே தூக்கி போட்டு அவர் கைக்கே வர்ற மாதிரி கேட்சையும் பிடிச்சி 27 ரன்னுக்கு அவர் அவுட் ஆக்கி உள்ளரி அனுப்பிச்சோட டைரி மில்லுக்கு உள்ளரி வர்றாப்புல. டைரி மில்லுக்கு வந்தவனையுமே தெரிஞ்சு போச்சு நான் அடிச்சு தான் ஆட போகிறேன். நான் வந்தவனையுமே லெஃப்ட் சைடில் ஒரு பவுண்டரியை தட்டி விட அவர் மறுபடியும் சொல்கிறேன் என்னால் ஓட முடியாது, நான் இன்னைக்கு நின்று தான் ஆட போகிறேன்னு ரூட் ஸ்ட்ராங்காக நின்று இருக்க டைரி மிச்சரில் அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறாப்புல. 6வது ஓவரில் சிஎஸ்கேவுக்கு 50 ரன் வர இம்பேக்ட் பிளேயராக உள்ளரி வந்த பர்க்கரு ரூட்டுக்கு பக்காவான ஃபாலோ போட்டு 6 தூக்கி கொடுக்க பக்கத்தில் பயமே இல்லாமல் அடிக்கிற இந்த டைரி மில்கை சகலை கூட்டு வந்து LPW வாங்க வச்சிட்டாப்புல.
அப்படியா, நான் ரிவ்யூ எடுத்து பார்க்குறேன். வந்தா வரட்டும், வந்தா மழை அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்பிடபிள்யூ அவுட்டு. அம்பேரு கையை தூக்கிட்டாப்புல. டைரி மில்க்கு உள்ளரி போயிட்டாப்புல. அடுத்ததா தாடி அலி மாமா உள்ளரி வராப்புல. உள்ளரி வந்த தாடி அலி மாமா சும்மா இருக்கா அவனையம்மா அங்கிட்டு இங்கிட்ட அடிப்போம்னு அடிச்சு அவுட் ஆகிட்டு அவரும் உள்ளரி போவா. அடுத்ததா உள்ளரி வந்த ஜடேஜா ரன்னு ஓட போய், நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல இருந்து நான் ரன் ஓட மாட்டேன்னு ரூட்டு சொல்ல, திரும்பி ரிட்டர்ன் உள்ளரி போவா. நடுமுதுகுல அடி வாங்கிட்டு அவுட் ஆகிட்டு ஜடேஜா உள்ளரி போவா. இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஷி உள்ளரி வராப்புல. உள்ளரி வந்த சமீர் ரிஷி கடைசி 11 பாலுக்கு ஒரு ரன் தேவை. போர் அடிச்சு மேட்சை முடிச்சு வைக்க சிஎஸ்கே வின் த மேட்ச். நாம இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால ரன் ரேட்ல கொஞ்சம் போஸ்ட் ஆகும். ஆனால் அடுத்த மேட்சும் கம்பல்சரியாக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட நம்ம ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன தனியாக ஒரு வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்கள். எந்த டீம் குவாலிஃபை ஆகணும்னு நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க guys.